Hello guys, this is Prakash. Welcome back to KP Vlogs and another video. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அப்பாச்சியோட full suspension front and rear இத பத்தின எல்லா டீடைலும் பார்க்கலாம். Guys, இப்போ இந்த நம்ம Apache 200 BS6ல பாத்தீங்கன்னா சேம் அதே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா இவங்க வந்து KYB சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. ஹார்டான்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பள்ளத்தில் விட்டாலும் சரி பம்ப்ஸ் நல்ல ஸ்மூத்தான எஃபெக்ட் தான் கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஆஃப் ரோட்லேயும் செக் பண்ணியிருக்கேன், நம்ம சிட்டி ரோட்லேயும் செக் பண்ணியிருக்கேன், ஹைவேஸும் செக் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடுக்கு வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அதோட இந்த சஸ்பென்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 மட்கார்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் எதுவும் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கவரு. ஃப்ரண்ட் சைட் ஃபோர்க்கு நம்ம டெலஸ்கோப் சஸ்பென்ஷனில் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்ட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது. கைஸ், TVS Apache 200 BS6 எடிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ டியூப் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு ரைடிங் பண்ணுறப்போ நல்ல ஒரு கான்ஃபிடென்ஷியலை கொடுக்குது. ஸோ ரியரில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதால ஸோ எந்த ஒரு ஷேக்கிங்கும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். 200 அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் BS6 எடிஷனில் உங்களுக்கு வந்து இது மேலே இருக்குது டியூப்பு, இது வந்து சேடல்ஸு. ஸோ டியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேடல்ஸோட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பள்ளத்துலேயோ மேட்லேயோ விடும்போது உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். 200 BS6 எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதால கார்னரிங் பண்ணும்போதும் சரி, நீங்கள் பம்ப்ஸில் விடும்போதும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணலாம். ஸோ முன்னாடி வெயிட் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து கொஞ்சம் கார்னரிங் பண்ணும்போதும் ஹில் ஸ்டேஷன் நீங்கள் ஏறும்போதும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிரச்சனை இதில் இல்லைன்னே சொல்லலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பம்ப்ஸோ ஏதோ மேடுப்பெல்லாம் ஏறும்போதோ உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் எஃபெக்ட் வந்து கம்மியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லைட்டிங் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ சுத்தமாக என்னால் வந்து லைட்டிங் எல்லாமே எதுவும் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சஸ்பென்ஷனை பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் அடுத்த பார்ட்டை நம்ம பார்ப்போம்.